திமுகவினுடைய செயல்பாடுகளை பற்றி எனக்கு தெரியும். ஏர்போர்ட் மூர்த்திக்கு திருநாட்சோன் அதாவது கொலை முயற்சி வழக்கு போட்டது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது முழுக்க முழுக்க இது வந்து நிச்சயம் குண்டாஸ் போடுவாங்க அப்படின்றது நமக்கு, ஏன்னா நம்ம காலங்காலமாக பார்த்துட்டு வரோங்க. அவங்க சமூகத்தையே விட்டு நோண்டி அவங்க சண்டை வர வச்சு அந்த சண்டை மூலம் எங்களுக்கு அதுக்கு என்ன சொன்னதுக்கு சட்டம் தன் கடமை செஞ்சு கரெக்டாக அடிப்போம். சரி, நீ அவ்வளோ பண்ண இல்லை, அது விடுதலை சக்திக்கு அவருக்குள்ள பிரச்சனை, திமுக பிரச்சனை இல்லை, கைது பண்ணியிருக்கூடாது. சரி, கைது பண்ணேன், அதே குண்டாஸ் போட்டேன். ஆனால் குண்டர் சட்டம் என்பது ரத்து தான், அது கன்ஃபார்ம்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா குண்டர் சட்டம் என்பது அது ஒரு தடுப்பு காவல். ரெண்டாவது காவல்துறையாக போடுற ஒரு சட்டம், அது நீதித்துறையினுடைய கட்டுப்பாட்டில் வராத ஒரு சட்டம். அப்போ இதுவும் ஏர்போர்ட் மூர்த்தி உடையுங்கிறீங்க? 100% உடையும். ஆனால் இது திமுக தனக்கு சாதகமாக பயன்படுது, வேற ஒன்றும் இல்லை. ஏற்கனவே அவன் கரம் வச்சுட்டு இருந்தது. இப்போ சுயராஜி பிரச்சனை, இது சாதி பிரச்சனை வராது, தூக்கி போடு. இப்போ ஆம்ஸ்டாங் படுகொலை எப்படி பண்ணாங்க? அவன் ஒரு ரவுடி தான், அது மாதிரி ரவுடி பசங்களாம் கைது பண்ணுது, பழி வாங்கல். இது முக்கியமான ஒரு கருத்து நம்ம பதிவுங்க. என்னன்னு சொன்னீங்கன்னா, மணல்மேடு சங்கர் வந்து என்கவுண்டருக்கு வந்து அன்னைக்கு வந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை வந்து அதெல்லாம் முடியாது கூடாதுன்னு சொல்லியிருந்தா என்கவுண்டர் பண்ணிக்க மாட்டாங்க. என்னன்னா, நமக்கு மேலே ஒரு ஆள் டெல்டா கிங்கில் வளர்றது விடுதலை சிறுத்தைக்கு பிடிக்கல, குண்டாஸ் ரிட்டு ஃபைல் பண்ணிவிடுவாங்க. அப்படி இல்லைன்னா 4 மாதம் தான். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேசுகிறப்ப இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள். சார் வணக்கம். சார் வாங்க. சார், நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம எடுத்த காணொலியிலே பேசியிருந்தீங்க. ஏர்போர்ட் மூர்த்தி கைது குறித்து பேசும்போது நிச்சயமாக ஒரு குண்டா சட்டத்தில் போடுவாங்க, அதுக்கான வேலை திமுக பார்க்குன்னு சொல்லியிருந்தீங்க. சொன்ன மாதிரியே போட்டிருக்கிறாங்க. பின்னணி என்ன, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது திமுகவினுடைய செயல்பாடுகளை பற்றி எனக்கு தெரியும். அதனால தான் நான் வந்து அவரை கைது பண்ணி அந்த செக்ஷனை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன், டெஃபினட்டாக வந்து குண்டாஸ் போடுவாங்கன்னு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கஸ்டடி கேட்குறாங்க, காவல், அதாவது போலீஸ் கஸ்டடி கேட்குறாங்க. போலீஸ் கஸ்டடின்னு சொன்னால் ஏதோ பெரிய கொலை நடந்துச்சு, இல்லை மிகப்பெரிய ஏதோ குண்டுவெடிப்பு நடந்தது, அல்லது மிகப்பெரிய ஊழல் நடந்தது. இப்போது நம்ம செந்தில் பாலாஜிக்கு நடந்த ஊழல் அது போல் இருந்ததுன்னு சொன்னால் இன்னும் நிறைய விசாரணை பண்ண வேண்டியது இருக்குது. அந்த விசாரணை பண்ணி இவருக்கு பின்னாடி இன்னும் யார் யார் இருக்காங்கன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான் போலீஸ் கஸ்டடியெல்லாம் கேட்பாங்க. ஆனால் இது சாதாரண ஒரு டிஜிபி அலுவலகம் தாண்டே இவர் போய் நிற்கிறாரு, இவர்கிட்ட வந்து சண்டையை வச்சு செருப்பால் அடித்து இவர் அசிங்கப்படுத்துகிறாங்க, இவர் வந்து அடிக்க போகிறாரு. இதுதான் நடந்தது. அத்தனை ஊடகங்களையும் அந்த காணொலிகள் வந்துச்சு. வந்த பிறகு வந்து அடித்தவனை யாரையுமே கைது பண்ணாமல் அடி வாங்கினவனை வந்து தூக்கி கைது பண்ணும்போதும், அதுக்கப்புறம் அவனை திருநாட்சோன், அதாவது ஏர்போர்ட் மூர்த்திக்கு திருநாட்சோன் அதாவது கொலை முயற்சி வழக்கு போட்டது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது முழுக்க முழுக்க இது வந்து நிச்சயம் குண்டாஸ் போடுவாங்க அப்படின்றது நமக்கு, ஏன்னா நம்ம காலங்காலமாக பார்த்துட்டு வரோம் இல்லையா, அந்த அடிப்படையில் தான் அது முன்கூட்டியே சொன்னது. இப்போ அது அப்படியே நடந்தது. குண்டாஸுங்கிறது வந்து இப்போ என்னதான் அவருக்கு நடக்கும்? சரி, இல்லை, குண்டாஸ்ன்னு சொன்னால் ஒரு தடுப்பு காவல் தான். உடனே இப்போ இந்த கேஸுக்கு எந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேயே கொடுத்துருவோம், செஷன்ஸ் கோர்ட்டில் கூட போக வேண்டியதில்லை, அமர்வு நீதிமன்றம் கூட வேண்டாம், ஹைகோர்ட்டும் வேண்டாம், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேயே இந்த கேஸை பார்த்தோன்னு கொடுத்துருவான் பெயில். உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான், என்ன கொடுத்துருவாங்க? ஜாமீன் கொடுத்துருவாங்க. ஆனால் அதுக்காக தான் வந்து ஜாமீன் உடனே வெளியே வரக்கூடாது என்பதற்காக இவர் என்ன பண்ணுறாங்க, குண்டர் சட்டம், தடுப்பு காவல் சட்டம். குண்டர் சட்டம் என்பது அது ஒரு சட்டம்னு சொன்னால் அது மூலியமா தண்டனை எல்லாம் கொடுக்க முடியாது, அது ஒரு தடுப்பு காவல். அது நாள் வரலையும் வந்து இவருக்கு இந்த வழக்கில் ஜாமீனே கிடைச்சா கூட வெளியே வர முடியாது. 4 மாசமா 6 மாசமா சார்? இது 4 மாதம் 6 மாதம் 8 மாதம்ன்றதுல 1 வருஷம் தான் அந்த குண்டர் சட்டம் என்பது. ஆனால் அது என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் 45 நாளில் வந்து போர்டு வைப்பாங்க. போர்டுன்னு சொன்னால் முன்னாள் நீதியரசர்கள் உட்காந்துட்டு போர்டுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க பெரும்பாலும் அரசுக்கு ஆதரவான, காவல்துறைக்கு ஆதரவான நபர்களாக தான் உட்காருவாங்க. அந்த 40 நாள் போர்டில் போய் நின்று நம்ம கிட்ட கேட்பாங்க, என்ன காரணம், உங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்னென்ன வழக்குகள் இருக்குது, ஏன் உங்களுக்கு குண்டாஸ் போட்டாங்கன்னு. அப்போ நம்ம காரணங்களை சொல்லுவோம். அப்போ நமக்கு சார்பாக வந்து வழக்கறிஞர் போடாது, நம்முடைய குடும்பத்தார் கூட இருக்கணும், என்ன நடந்ததுன்றது சொல்கிறது. எல்லாத்தையும் கேட்டு அவன் போலீஸ்கார் என்ன சொல்கிறதோ அதுதான் எழுதுவாங்க, குண்டாஸ் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ரிட்டு, ஹைகோர்ட்டில் வந்து ரிட்டு ஃபைல் பண்ணுவாங்க, இவர் மீது குண்டர் சட்டம் போட்டு தப்பு அப்படின்னு சொல்லி ரிட்டு போடுவாங்க. அந்த ரிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவருக்கு மட்டும் இருக்காது, ஏற்கனவே அது லைனில் இருக்கும். அது 700 600 தமிழ்நாடு முழுக்க இருக்கு இல்லைங்களா,
அது போட்டு அந்த லைன் இருக்கும். அப்போ லைன் இருக்கும்போது இவருடைய அந்த ஃபைல் பண்ணோன்னா அந்த நம்பர் வந்துடும். அந்த நம்பர் வந்தோடனே விசாரணை எடுப்பாங்க. அது குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 4, 5 மாதத்துக்கு மேலே ஆகிடும் அந்த விசாரணை எடுக்கிறதுக்கு. அப்போ 5 மாதம் கழிச்சு அந்த குண்டர் சட்டம் என்பது ரத்து தான். அது எப்போ அந்த இது எடுக்கிறாங்களோ அது கன்ஃபார்ம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா குண்டர் சட்டம் என்பது அது ஒரு தடுப்பு காவல். ரெண்டாவது காவல்துறையாக போடுற ஒரு சட்டம். அது நீதித்துறையினுடைய கட்டுப்பாட்டில் வராது அந்த சட்டம். அதனால் என்ன பண்ணுவாங்க, அது உடைச்சிடுவாங்க. எல்லா இதுவும் இப்போ வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்மந்தப்பட்ட நபர்களே பார்த்தீங்கன்னா குண்டர் சட்டம் உடைஞ்சது அப்படின்னு. குண்டர் சட்டம் உடைஞ்சதுன்னு சொன்னால் அப்போது அவங்க மீது போட்ட வழக்கே உடைஞ்ச மாதிரி இல்லை. தடுப்பு காவல் வெளியே வராத அளவுக்கு தடுப்பு காவல் போடுறாங்க. அந்த தடுப்பு காவல் தான் அது உடையுது. அது எல்லாருக்குமே உடையும். 100க்கு 99 விழுக்காடு வந்து ஹைகோர்ட்டில் வந்து ரிட்டில் உடைச்சிடலாம். அப்போ இதுவும் ஏர்போர்ட் மூர்த்தி உடையுங்கிறீங்க? 100% உடையும். ஆனால் அது கால அவகாசம் தேவை இல்லையா? இப்போ 4-5 மாதம் ஆகும் குறைஞ்சபட்சம். அது வரையும் இவரை சிறை வைக்கணும். இந்த வழக்கு ஒன்றும் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். நீதிமன்றத்தில் போகணுன்னா காரி துப்பிட்டு போட பெயில்னு அனுப்பிச்சுடுவான்றது தெரியும். இருந்தாலும் அவர் உடனே வெளியே வரக்கூடாதுன்றதுக்காக போடப்பட்ட ஒரு கருப்பு சட்டம் தான் குண்டர் சட்டம். எப்படி தேசிய பாதுகாப்பு சட்டம் போடுறாங்க, NSA நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட்னு, எப்படி தடா சட்டம் இருந்தது, எப்படி பொடா சட்டம் இருந்தது, தடுப்பு காவல் சட்டங்கள் தான். இதிலெல்லாம் ஜாமீன் போனோன்னா உடனே ஜாமீனில் வெளியே வர முடியாது. அதுக்காக இல்லை. மற்றபடி இந்த குண்டா சட்டத்தில் கைது செய்தவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே சிறைக்குள்ளே வந்து அதெல்லாம் எதுவும் இருக்காது. இந்த தப்பு செஞ்சு தானே தண்டனை ஏற்று உள்ள போயிருக்கு. அதெல்லாம் குண்டர் சட்டம் வந்து சிறைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிளாக்கில் வச்சுருப்பாங்க. குண்டாஸ் எல்லாம் ஒரு பிளாக்கில் வச்சுருப்பாங்க. அவ்வளோதான். காவல்துறையை அடிக்கிறது அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது சிறைக்குள்ளே போயிட்டோன்னா காவல்துறை அங்கே எந்த துமிரும் பண்ண முடியாது. அது யதார்த்தமான ஒரு விஷயம். அந்த குண்டர் சட்டம் என்னும்போது தனி பிளாக்கில் வச்சுருப்பாங்க. குண்டாஸ் யார் யார் மீது போட்டிருக்காங்க. அது எப்போவுமே ஒவ்வொரு ஜெயிலையும் பார்த்தீங்கன்னா 500 பேர் 300 பேர் 400 பேர் இருப்பான் குண்டாஸ். அது வந்து திருட்டு வழக்கில் குண்டாஸ் போனவங்களும் இருப்பான். இது போல் அரசியல் பழிவாங்க நடவடிக்கை குண்டாஸ் போனவங்களும் இருப்பாங்க. எல்லாருமே இருப்பாங்க. இப்போ இந்த குண்டா சட்டம் வழக்கில் வேற அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. இப்போ தேர்தல் வேற வருது. கண்டிப்பாக அவர் கட்சி சார்ந்து அவரே ஒரு தொகுதியில் நிற்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. நம்ம பார்த்துருப்போம் இந்த நிகழ்வுலாம் வச்சு. அதுக்கு ஏதாவது ஆபத்து பிரச்சனை வருமா? இல்லை அதுக்கான நடந்திருக்கா? இல்லை, அது குண்டா சட்டம் போடுறதுக்காக அவருக்கு வந்து பிரச்சனை வர சான்ஸ் இல்லை. தண்டனை வாங்கினது தான் பிரச்சனை. ஒரு வழக்கில் வந்து 6 வருடம் தண்டனை கிடைச்சதுன்னா தண்டனை கைதி தண்டனை பெற்ற ஒரு குற்றவாளிக்கு வந்து தேர்தல் நீக்க தடை. இல்லை அதுக்கான வேலையும் திமுக பார்க்குமா? ஏன்னா இவர் என்ன சொல்றாங்கன்னா இவர் தான் வந்து கத்தியை வச்சு கிழிச்சதா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அது ஒரு குற்றமா மாறுது. இப்போ அதுக்குன்னு ஒரு தண்டனை கொடுத்து அந்த வேலையும் பார்க்க நினைக்குமா? அதெல்லாம் பார்க்க முடியாது. ஏங்க இதை பார்த்து கத்தின்னு சொல்லுவானாங்க. நீதிபதிக்கு அவ்வளோ எல்லாமே திமுகவுக்கு ஆதரவு ஜால்ரா அடிக்கிற நீதிபதி கிழிச்சது தையல் போட்டிருக்காங்க அப்படிலாம் சொல்றாங்களே. ஏங்க பிளேடால் கிழிச்சா கூட தையல் போட தான் செய்யும். ஏங்க நீங்கள் என்னை அடிக்கிறீங்க, இளைஞர் 2-3 பேர் வந்து அடிக்கிறீங்க. நான் என்னை காப்பாற்றிக்கிறது, என்னை தற்காத்துக்கிறதுக்கு அல்லது உங்களை விரட்டுறதுக்கு நான் என் கையில் என்ன இருக்கோ அதை தூக்கி அடிப்பேன். இதுதானே எதார்த்தம். இது சட்டம் விதியே சொல்லுது. உன்னை தற்காத்துக்குள்ள நீ எந்த ஆயுதத்தையும் கையில் எடுக்கலாம், உன்னை நீ காட்டுக்குள்ள எந்த ஆயுதத்தையும் எடுக்கலாம்னு சொல்லியிருக்கா இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. சில பேருக்கு கன் லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்கு? அவனுக்கு உயிருக்கு ஆபத்துன்னா அவன் சுட்டுட்டு அவன் தன்னை காப்பாற்றிக்கிறது தான். அது ரூல்ஸ் இருக்குல்ல, காலுக்குலாம் சுடணும் அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவனை காப்பாற்றுறதுக்கு அவன் சொல்லலாம். இப்போ போலீஸ் பாதுகாப்பு போடுறாங்க. இப்போ Z பிரிவு கொடுத்துருக்கு. இப்போ எடப்பாடி கொடுத்துருக்கு, அண்ணாமலை கொடுத்துருக்கு, விஜய் கொடுத்துருக்கு. இப்போ அவனை கொல்ல வராங்கன்னும் போது Z பிரிவு கை கட்டிட்டு நிற்பாங்க, சுடதானே செய்வாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ காப்பாற்றுவதற்காக நடந்தால் அது கொலை இல்லை. புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது இவரை தான் வீடியோவே இருக்கு இல்லை, ஏதோ சொன்னாங்க அப்படி இல்லை இப்படி அது இல்லை, அத்தனை வீடியோக்குள்ளேயும் சோசியல் மீடியாவில் ஃபுல்லாக பரவிச்சு இல்லையா? இல்லை ஃபஸ்ட்டு கார்னர் பண்ணுறதுங்கிறது வந்து மெயின் ரீசன் வந்து விசிகாவுக்கு ஒரு பெரிய இடைஞ்சலாக இருக்குது அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நியாயமாக திமுகங்கிறத விட திமுக விமர்சிக்காத ஆளே கிடையாது, எல்லாரும் பெஸ்ட்டாக செய்கிறாங்க. அதை தாண்டி மெயினான ரீசன் என்ன, இது அந்த கட்சி சார்ந்த விசிகாவை விமர்சனம் பண்றதுனாலன்றது இல்லை. திமுகவும் அப்படியே திமுக கிட்ட ஒரு பழக்கம் என்ன சொன்னாங்க, திராவிட கட்சி அந்த திமுக கிட்ட ஒரு பழக்கம் என்னன்னா, இப்போ வந்து ராமதாஸ் வந்து திமுகவுக்கு எதிராக ஒரு அறிக்கை வெளியிட்டார்னா அந்த அறிக்கைக்கு திமுக தலைமை கழகம் பதிலே கொடுக்காரு. துரைமுருகனை விட்டு கொடுக்க சொல்லுவாங்க அவங்க ஜாதிக்காரங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி தலித் சமூகம் எதுனா ஒன்று நாராசா விட்டு கொடுப்பாங்க. இதே மாதிரி தான் தேவர் சமூகம் எதுனா தேவர் சமூகத்துக்கு யார் அமைச்சர் இருக்காங்க, நாடக சமூகம் நாடக சமூகம் இதே மாதிரி பண்ணுவான். இப்போ என்ன சொன்னால் மூர்த்தியை வந்து ஏர்போர்ட் மூர்த்தியை திமுக கரம் வச்சுக்கிட்டே இருந்தான், நேரம் பார்த்துட்டே இருந்தான்.
புரியுதுங்களா? இப்போ என்னன்னு சொன்னால் பொது வெளியில் இப்போ நீங்களே கேட்குறீங்க, ஏங்க இது எங்கெங்க திமுக சம்மந்தம் இல்லாமல் திமுக ஏங்க இதில் நுழைக்கிறீங்க? இது அவங்களுக்குள்ளே நடந்த விஷயங்க. எப்பவுமே எப்படின்னா திமுக வந்து அந்த சூழ்ச்சிகளை செய்வாங்க. அவங்க சமூகத்தையே விட்டு நோண்டி அவங்க சண்டை வர வச்சு அந்த சண்டை மூலம் எங்களுக்கு அதுக்கு என்ன சொன்னது, சட்டம் தன் கடமை செஞ்சு கரெக்டாக அடிப்போம். சரி, நீ அவ்வளோ பண்ண இல்லை, அது விடுதலை சிறுத்தைக்கு அவருக்கு உள்ள பிரச்சனை, திமுகவுக்கு பிரச்சனை இல்லை, கைது பண்ணிடக்கூடாது. சரி, கைது பண்ணேன், அதையே குண்டாஸ் போட்டேன். அப்போ குண்டாஸ் போடுறது, கைது பண்ணுறது, அதெல்லாம் திமுகனுடைய நடவடிக்கை. ஆனால் இவ்வளோ நடந்திருக்கு. சாதாரணமாக இப்போ யார் பார்த்தா இதெல்லாம் ஓவரியா ஆனாலும் அப்படின்னு தான் சொல்ல மாதிரி இருக்கும். ஆனால் வேற யாருமே பேசுறையா சிம்பிளாக அப்படி இல்லை. இப்போ எனக்கே வந்து இன்பாக்ஸ்லேயும் சோசியல் மீடியாலையும் வந்து திட்ட பார்த்தீங்க இல்லை நீங்கள்? நான் வந்து திருமாவளவனுக்கு எதிராக திருமாவளவனை கொச்சைப்படுத்தி பேசினார், திருமாவளவனுக்கு எதிராக பேசினார். அதை பேசுகிறத வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக நான் ஏர்போர்ட் மூர்த்தி நான் ஆதரிக்கலை. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் என்னுடைய ஏர்போர்ட் மூர்த்தி ஆதரவுனா அரச பயங்கரவாதத்துக்கு யார் யார் ஆளாகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் வந்து ஆதரவாக நிற்பேன். சவுக்கு சங்கர் விஷயத்தை உங்களுக்கே தெரியும். நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் நான் சோசியல் மீடியாவுக்கு பேசியிருக்கேன். காவல்துறை அவ்வளோ கட்டுப்பாடு எச்சரிச்சும் கூட நான் வந்து தொடர்ந்து பேசணும் இல்லையா, உங்களுக்கு தெரியும். அதேமாதிரி ரெட்விக் ஜெரால்டு பேசியிருக்கேன். நம்ம காவல்துறையினுடைய இந்த அட்ராசிட்டி, காவல்துறையினுடைய அரசுடைய அரசு பயங்கரவாதம் யார் யார் மீது தனிநபர்கள் மீது ஏவுதுன்னா நான் எதிர்த்து பேசுவேன். நீங்களும் அதை அனுபவிச்சிருக்கீங்க. அனுபவிச்சனால தான் சொல்கிறேன். அன்றைக்கி நான் அனுபவிக்கும் போது, அரசு பயங்கரவாதம் அனுபவிக்கும் போது எனக்காக குரல் கொடுக்க ஒருத்தன் இல்லை அன்றைக்கி யாரும். ஆனால் இன்றைக்கி வந்து நான் இருக்கும்போது நான் எல்லாருக்கும் குரல் கொடுக்குறேன். அதுதான் நமக்கு விசிகாவை வந்து ஏர்போர்ட் மூர்த்தி வந்து கொச்சையாக பேசுறது ரஹீம் வரவேற்கிறார், நான் வரவேற்கலாது. அவர் அப்படி பேசியிருந்தால் அதே மாதிரி பேசுறதுக்கு விடுதலை சிறுத்தையில் நிறைய பேர் இருக்காங்க. இல்லது அவர் பேசுறதுக்காக அவர் மீது வழக்கு போட்டு அவரை மாநஸ்ரீடு வழக்கு போட்டிருக்கலாம், இல்லை கைது செய்யக்கூடிய வழக்கு கூட போட்டிருக்கலாம். ஏன்னா சட்ட வல்லுநர்கள் விடுதலை சிறுத்தையில் அவ்வளோ இருக்காங்க. ஆனால் வன்முறை கையில் எடுத்து தப்பு எடுத்த பிறகு விசிகாவை பல பேர் விமர்சிக்கிறாங்க. ஆனால் விசிகாவுடைய கேரக்டர் என்னன்னா திமுக மாதிரி கிட்டத்தட்ட லைட்டா அதை எதுக்குப்பா நம்ம போட்டு பேசிக்கிட்டு அவங்களா அதை வந்து அப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க. நம்ம பேசுனா அவங்க வளருவாங்கன்ட்டு. மூர்த்தி விஷயத்துல வந்து பேசாம இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறத பார்க்கும்போது விசிகா கட்சிக்கு இவரால் எதுவும் இந்த கட்சியை உடைக்கணும், தலித் மக்களை வந்து திசை திருப்புறாங்க அந்த பயம்னு எடுத்துக்கலாமா? இப்படி பண்றது தேவையில்லை. ஏங்க ஒவ்வொரு காலகட்டம் அண்ணன் திருமாவளவன் மட்டும் எப்படிங்க வந்தாரு? மூர்த்தி என்ற ஒரு ஆளுமை மிகப்பெரிய ஆளுமை. நீங்க சாதாரண எங்களுக்கு நாங்க பார்த்தது இல்லை, கேள்விப்பட்டிருக்கோம். பூவை மூர்த்தி, பூவை ஜெகன்மூர்த்தி தெரியும். இப்போ ஜெகன்மூர்த்தி இருக்காரு, பூவை மூர்த்தி அவங்க அண்ணன். அவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஆளுமை, திறமையானவர், வழக்கறிஞர். அவர் வந்து தலித் மக்களை ஒருங்கிணைச்சு அவர் உயிரோடு இருக்கிறதுலையும் விசிகா ஒன்றுமே இல்லை. அப்படியெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அப்படி பண்ணிட்டு தானே ஒவ்வொரு அமைப்புகளும் வளரும். இது பார்த்தா ஒரே லைன் ட்ராக்ல இருக்கு. மூர்த்தி அதாவது மூர்த்தி அவர்கள், அதுக்கப்புறம் பார்த்தா ஆம்ஸ்டாங்கு இல்லை பூவிமூர்த்தி மட்டும் இல்லை. ஏன் இப்போ நம்ம வந்து டெல்டா கிங்னு சொல்லுவாங்க, மணல்மேடு சங்கர் ஃபேமஸான மணல்மேடு சங்கர் வந்து என்கவுண்டருக்கு வந்து அன்னைக்கு வந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை வந்து அதெல்லாம் முடியாது கூடாதுன்னு சொல்லி தான் என்கவுண்டர் பண்ணிக்க மாட்டாங்கல்ல. என்னன்னா நமக்கு மேலே ஒரு ஆள் டெல்டா கிங்கில் வளர்றது விடுதலை சிறுத்தைக்கு பிடிக்கல. திமுக தன்னுடைய சாதகமாக அதை பயன்படுத்தி என்கவுண்டர் போட்டாங்க. முத்தரவின்ற தேவர் சமூகத்தில் ஒருத்தனை போட்டாங்க. பதிலுக்கு வந்து நாங்கள் பாருங்கள் சமூக நீதி இல்லையா, தேவரில் ஒருத்தனை போட்டோம், பறையரில் ஒருத்தனை போட்டோம். எப்படி அப்படி சமாளிச்சுதாங்க? ஆமாம், திமுக ஆட்சியில் தான் நடந்தது. திமுக வச்சு இதை வந்து சாதிச்சுப்பாங்க இவங்க யார் வேண்டாம். அப்போ இதுக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் பக்கபலமாக நிற்குது இல்லையா? அப்போ நிற்கும் போது வந்து அப்போ விடுதலை சிறுத்தை திமுக விமர்சனம் போது விடுதலை சிறுத்தை விமர்சனம் பண்ண தான் செய்வாங்க. அது பண்ணாமல் எப்படி இருப்பாங்க? அப்போது மூர்த்தி விமர்சனம் பண்ணுறேன்னா மூர்த்திக்கு பதிலடி கொடுக்குறதுக்கு விடுதலை சிறுத்தையில் நிறைய பேர் இருக்காங்க. செந்தமிழ் நிறைய பேர் இருக்காங்க. அது கொடுத்துருந்தா வேலை முடிஞ்சுது. இல்லையா அவர் மீது புகார் கொடுத்து அவரை கைது பண்ண வச்சுருந்தீங்கன்னா அது சட்ட விதி குற்றம். அதெல்லாம் விட்டுட்டு ஒரு 4-5 பேரை விட்டு அவரை வந்து ஒரு டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடி, இது உண்மையிலே தமிழக அரசு வந்து வானத்தில் இறங்கி பள்ளத்தில் விழுந்துட்டு இருக்கு. ஒரு டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடி அத்துமீறி அட்ராசிட்டியில் இறங்கின விடுதலை சிறுத்தைகள் மீது தான் கைது பண்ணி குண்டாஸ் பண்ணாங்க இல்லையா? ஆனால் இவங்க அப்படியே மாற்றி விடுதலை சிறுத்தையை காப்பாற்றிட்டு ஏற்பாடு மூர்த்தியை கைது பண்ணி. வேற ஏதாவது ஒரு கட்சி பாமகவில் சேர்ந்தவர் இந்த மாதிரி விடுதலை சிறுத்தைகளை தாக்கி பேசினா இந்த மாதிரி நடவடிக்கை இருக்கும்? இல்லை, அதுதான் சுயசாதி தானே.
ஓகே. இது திமுக தனக்கு சாதகமாக பயன்படுத்து, வேற ஒன்றும் இல்லை. ஏற்கனவே அவன் கரம் வச்சுட்டு இருந்தது. இப்போ சுயஜாதி பிரச்சனை, இது சாதி பிரச்சனை வராது, தூக்கி போடு. இப்போ ஆம்ஸ்டாங் படுகொலை எப்படி பண்ணாங்க? அவன் ஒரு ரவுடி தான். அது மாதிரி ரவுடி பசங்களாம் கைது பண்ணியிருக்கோம். பழி வாங்கல் அப்படி திருப்பி விட்டாங்க. ஆமாம், ஒரு அரசியல் ஆளுமை என்பது அப்படி திமுக மறைச்சிச்சா இல்லையா? அந்த அரசியல் ஆளுமை என்பதை திமுக மறைச்சதுக்கு அதுக்கு பக்கபலமாக விடுதலை சிறுத்தை இருந்ததா இல்லையா? சொல்கிறேங்க. அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் இதுவும். அதாவது ஏர்போர்ட் அண்ணன் திருமாவளவனுக்கு முன்னாடி ஏர்போர்ட் மூர்த்தியும் ஒன்றும் இல்லை, உண்மைதான். திருமாவளவன் வந்து அடிப்படையிலிருந்து அந்த போராட்ட களத்தில் நின்று பல விதமான காயங்களுக்கு பட்டு வந்தார், இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக ஏர்போர்ட் மூர்த்தி விமர்சனங்களை முன்வைக்கிறேன்னு விமர்சனங்களை பதிலடி கொடு. அப்படி ரொம்ப தரைகுறவா பேசினா நீங்க அமைதியா போங்க. இல்லை, அதுக்கு மேலே தரைகுறவா பேசுறதுக்கு ஆளா இல்லை விடுதலை சிறுத்தையில. சொல்லுங்க, இப்போ பேசுறீங்களா இல்லையா? ரவுடி பையன் ஏர்போர்ட் மூர்த்தி ஏர்போர்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அங்கே இதே திருடிட்டான், அதுக்காக தான் அவன் ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ண போனான், இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ண சொல்கிறாங்களா இல்லையா? இந்த மாதிரி விமர்சனம் அப்போ பண்ணிட்டு வேலை முடிச்சு போயிட்டு தகுந்த பதிலடி கொடுத்துட்டு போயிட்டு இருக்க வேண்டியதானே. ஏர்போர்ட் மூர்த்தியை வளர்த்து விட்டதே ஒரு காலத்தில் என்னன்னு திருமாவளவன் தான் அப்படின்னு பேசுகிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு போங்க. ஆமாம், இருக்கட்டும். இப்போ எங்கிட்ட கூட கட்சியில் இருக்காங்க, கட்சியில் இருந்துட்டு விலகி போய் அவங்க பெரிய ஆள் ஆகிறாங்க, அது சந்தோஷம் தானே. நம்ம என்னைக்கு புறமப்பட்டிருக்கோம்? நானே இருக்குங்க. இது ஏன்னா ஒரு கேள்வி, இந்த குண்டாசை நீங்கள் இது உடைச்சி இதுக்குள்ள தான் வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அது எப்படி நம்ம ஒரு வரக்கூடிய மாதங்களில் ஒரு குறுகிய மாதத்தில் எதிர்பார்க்கலாமா? இல்லை இது முக்கியமான ஒரு கருத்து நம்ம பதிவுங்க. என்னன்னு சொன்னீங்கன்னா, ஏதாவது ஏர்போர்ட் மூர்த்தி வந்து முழுக்க நாம் தமிழ் கட்சி தான் வழக்கறிஞர்கள்லாம் பாருங்கள், நாம் தமிழ் கட்சி வழக்கறிஞர் தான் வராங்க. வழக்கறிஞர் என்பது ஒரு தொழில். நாம் தமிழ் கட்சியில் பொறுப்பில் இருப்பாங்க. ஆனால் அவங்ககிட்ட வழக்கு கொடுத்தாங்கன்னா அந்த வழக்கு அவங்க கிளைண்ட்டுக்கு ஆதரவு. அதனால் நாம் தமிழ் கட்சி வழக்கறிஞர் போய் ஆஜரானார்ன்றதுக்காக இந்த விஷயத்தே வந்து ஏர்போர்ட் மூர்த்தியே ஸ்க்ரூ பண்ணுறது நாம் தமிழ் என்ற மாதிரி விடுதலை சிறுத்தை தோழர்கள் சில பேர் பொது வெளியில் பேசிட்டு வராங்க. அது உண்மையிலே தூண்டி விடுறதே அவர்கள் தான் பேசிட்டு வராங்க. அதுவும் குறிப்பாக வழக்கறிஞர் தோழர் நம்ம ரஜினிகாந்தே பேசுகிறாங்க. அவரும் ஒரு வழக்கறிஞராக இருக்கார், அவர் விடுதலை சிறுத்தை வழக்கறிஞராக இருக்கார். திமுகவுக்கு எதிரான விடுதலை சிறுத்தைக்கு எதிரான நபர் கூட அவர்கிட்ட வழக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அவர் தன்னுடைய கிளைண்டுக்கு ஆதரவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்குன்னும் போது இதேமாரி வந்து நாம் தமிழ் கட்சி இதில் இருக்கக்கூடாது. நாம் தமிழ் கட்சி வந்து திமுக வந்து அவங்க கூட இருக்கிற ஆதரவாக இருந்தால் யாரை கைது பண்ணுறாலும் கண்டனம் தெரிவிக்குது, அவங்களுடைய கடமை அந்த கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இருக்கா இல்லைங்களா? இப்போ எனக்கு ஏர்போர்ட் மூர்த்திக்கு என்ன சம்மந்தம்? ஒன்றுமே இல்லை. சோசியல் மீடியாவில் பேசிக்கிறோம், அவ்வளோதான். புரியுதுங்களா? ஆனால் ஒரு மேட்ச் பண்ணி வெளியே வச்சு பார்ப்பாங்களே. ஒரு நாம் தமிழர் கட்சி மேடையில் போகிறாரு, பேசுகிறாரு, மூர்த்தி அவர்களும் போகிறாங்க, எல்லாம் ஒன்றா. இல்லை, அது வந்து அது உங்களுக்கு நீங்கள் திமுகவுக்கு போகிறேன்னாங்கன்னா ஏன் இப்போ திமுகவுக்கு போகிறீங்கன்னு கேட்குறோமா? நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி மேடைக்கு ஆணித்தனமாக கேட்க, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி மேடைக்கு போயிட்டு பேசுகிறீங்க, நாங்கள் ஏன் போகணுன்னு கேட்குறோமா? கேட்குறது இல்லையா? அதான் அவங்களுடைய விருப்பம். அது ஆணித்தனமா சொல்றதுதான் சொல்றாங்க. என்ன நீங்க ஏர்போர்ட் மூர்த்தி இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க, அவர் என்ன நல்லவரா, இது இப்படி கொச்சையா பேசுறவருக்கு அதாங்க எங்களுக்கு வேதனையா இருக்குங்க மாதிரி பேசிட்டு இருக்கேன். இல்லை, அதான் நானும் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், ஏன் பேசக்கூடாதுன்ற நான். நீங்கள் அவரை வந்து அவர் பேசிட்டு அவருடைய வீடியோவை எடுத்து நாங்கள் ப்ரொமோட் பண்ணியிருந்தா அது தப்பு. என்னங்க அசிங்கமாக பேசுகிறாரு அண்ணனை பற்றி, திருமாவளவனை பற்றி, நீ அந்த வீடியோ போட்டு ப்ரொமோட் பண்ணிட்டீங்களேன்னு சொல்லலாம், அது நியாயமான கருத்து, உண்மையா இல்லைங்களா? அதை விட்டுட்டு நீ அவர் வந்து தவறே செய்யாத, அவர் தவறு செஞ்சதா கைது பண்ணி அவர் மீது குண்டா சட்டம் போடுறாங்கன்னா அதை எதிர்க்காமல் இருக்குது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். பிசிக்கா இப்போ அமைதியாக இருக்கும். ஏன்னா அவங்க தான் செஞ்சாங்க வச்சாங்க, திமுக சேர்ந்துட்டு இருக்கனால அதை பார்த்துட்டு இருக்கவங்களாம் எப்படி இதை பொறுத்துட்டு இருக்க முடியும்? நான் சொல்கிறேன், இன்னைக்கு வந்து ஏதோ ஒன்று சம்பந்தம் காலங்களில் இப்போ சோசியல் மீடியா காலம், சின்ன பையன் கூட ஏன்டா இந்த ஆள் தாண்டா அடி வாங்கினார், இந்த ஆள் போய் ஏன்டா கைது பண்ணாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுமா இல்லையா? சரி, திமுக ஆட்சியில் இப்படி தாண்டா பண்ணுவாங்க, அது சொல்லவே வேண்டாம் எப்பவும் ஒரு அப்படின்னாங்கன்னா அது திமுக எவ்வளோ பெரிய அவமானம். இல்லை, அதை திமுக சரியாக கையாளுதில்ல, திரும்ப பக்கம் திருப்பி விட்டு போயிரும்ல. இல்லை, திரும்ப கூட திருப்பி விட்டாலும் ஜென்ரலான நடுநிலையாக சிந்திக்கக்கூடிய அத்தனை பேரும் என்னங்க நினைப்பான்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இப்போ எப்படி தான் சார் வருவார்? இல்லை, எப்படி இல்லை, இப்போ குண்டாஸ் ரிட்டு ஃபைல் பண்ணிவிடுவாங்க, அநேகமாக ரிட்டு ஃபைல் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ளே போர்டே உடஞ்சிடுன்னு நினைக்கிறேன். போர்டிலே வந்து இதை காரி துப்பி இது கேன்சல் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா ரிட்டு கன்ஃபார்ம் 4 மாதம் கன்ஃபார்ம். நிச்சயமாக சார், அவர் கூடிய விரைவில் வந்து வெளியில் வரணும்னா எல்லாருடைய வேண்டுகோளும் இருக்குது. பார்ப்போம், ஆளுகின்ற கட்சி இந்த மாதிரி செயல்படுது. தொடர்ந்து தங்களுக்கு கருத்துக்களை பண்ணவே நன்றி.